டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடித்து எரிந்து கொண்டுள்ளது. உண்மையாக சொன்னால் இட்ஸ் பர்னிங். ஆனால் இங்கே என்னன்னா ஒரு பரப்புரை நடத்தப்படுது. அது ஒரு சில அளவில் அது உண்மையும் கூட. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ கம்யூனிட்டியும் கிறிஸ்தவ குருமார்களையும் கிறிஸ்தவ கன்னியர்களையும் பாஸ்டர்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் ரொம்ப அவுட் ஆஃப் த வே போய் திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி இன் டீட்டெயிலாக பேசணுன்றதான் என்னுடைய இன்றைய நேர்காணல். ஆனால் அதுக்கு முன்பு நிறைய சன் நியூஸில் இது மாதிரிலாம் கிளிப்பிங்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது திமுகவுக்கு ஆதரவு சிஎஸ்ஐ ஆர்சி பேராயர் மற்றும் ஜீசஸ் கால் நிறுவனர் பால் தினகரனை சந்தித்து திமுக கூட்டணி வேட்பாளர் ஆதரவு திரட்டினர். அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவு சிஎஸ்ஐ ஆர்சி, அதேதான் சேம் சென்டென்ஸ். ஒவ்வொரு குரூப்பா போயிட்டு திமுகவுக்கு ஆதரவுன்னு நான் சாமியாரையும் பிஷப்பையும் வச்சுட்டு பின்னாடி ஏசுநாதர், அதுக்கப்புறம் ஆரோக்கியநாதா, இதை வச்சுட்டு செய்தி வெளியாயிட்டு வருது. எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மை செய்தி? ஏன்னா இப்போ செய்தியே நம்ம நம்ப முடியல. அதில் இப்போ நியூஸ் கடை சுத்தமாக நம்ப முடியாது. ஓகே, எந்த அளவுக்கு இது உண்மையான செய்திகள்? சார் இப்போ இதை நீங்க எடுத்தீங்கன்னா கீழே ஆதரவு திரட்டினார்கள் அப்படின்னு போடுறாங்க, மேல கொட்ட எழுத்துல ஆதரவுன்னு போடுறாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 2021 நான் எலெக்ஷன்ல நின்னேன். உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் நின்னேன். நான் எலெக்ஷன்ல நிற்கும் போதும் பாத்தீங்கன்னா நான் போய் பிஷப்பை பார்த்தேன். ஓகேங்களா, பிஷப்போட போட்டோகிராஃப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஃபாதர்ஸ், ஆர்சி, லூத்தரன் பிஷப், எல்லாமே பாஸ்டர்ஸ், நம்ம மோகன்சி எனக்கு பிளஸ் பண்ணாரு. இப்ப அந்த பிளஸ்ஸிங் எல்லாம் நான் ஆதரவுன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு தப்பான தகவல் தானே? கரெக்ட், இது ஒரு தப்பான தகவல் தான். இப்ப என்னோட ஆதரவு தரல, எப்படி சார் ஆதரவு கொடுப்பாங்க? சார் ரிலீஜியஸ் லீடர்ஸ் should stay away from politics, சார், எஸ்பெஷலி வித் regard to canon law. இப்ப ஏன் ஓட்டை நீங்க எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? இது என்னோட தனி மனித ஒரு சுதந்திரம். என் ஓட்டை நீங்க எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? நான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட் கேண்டிடேட், நல்ல கேண்டிடேட்டா என்ன நாங்களும் போய் பார்க்குறோம். மோகன்சி எனக்கு பிளெஸிங் பண்ணாரு. ஹி ஹஸ் பிளெஸ்ட் மீ தான் நான் போடுறேன். ஓகேங்களா, பிஷப் பிளெஸ் பண்ணாரு. ஓகேங்களா, நீங்க எங்களுக்காக வேண்டிக்கோங்க, பிளெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதை போய் நான் ஆதரவுன்னு போட்டு ஒரு ராங் ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இது ஒரு தப்பான ஒரு செயல் சார். இதை தான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இவங்க பாத்தீங்கன்னா இவங்க போற நோக்கம் இல்லை. இப்ப இவங்க போனதுன்னு இருக்கட்டும் சார், நீங்க வேற எந்த கட்சிக்கார வேணா அனுப்புங்க, நான் இவங்கள்ட்ட எல்லாம் திரும்ப கூட்டிட்டு போய் திரும்பவும் நிக்க வச்சு நான் பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வெளியில நான் ஆதரவுன்னு போட்டேன்னா அது நல்லபடியா இருக்குமா? சோ இது மிஸ்யூஸ் ஆஃப் மீடியா தான். ஓகே, மிஸ்யூஸ் ஆஃப் மீடியா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். எல்லா ஃபாதர்ஸும் எல்லா பாஸ்டர்ஸும் எல்லா பிஷப்பையும் நம்ம குறை சொல்றதே கிடையாது. நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா 90% நம்ம சிஸ்டம் கரெக்டா இருக்கு சார். இப்போ 5 to 10% இவங்க தான் இந்த ஃப்ராடு வேலைகளை பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. இவங்க ஆதரவு தரல உண்மையிலே சார். அப்படின்னா என்னோட போட்டோவையும் போடுங்க சார், என் போட்டோவையும் போடுங்க. எனக்கு மோகன்சி ஆதரவு கொடுத்துருக்காரு, புரிஞ்சுங்களா? லூத்தரன் பிஷப் ஆதரவு கொடுத்துருக்காருன்னு போட்டோ போட்டீங்கன்னா அது செல்லுபடி ஆகுங்களா? அதுதான் நம்ம போன வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஜிகே வாசன் வந்தாரு போன வருஷம் போன எலெக்ஷன்ல. அப்ப யாரோட கூட்டணியும் பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி. அதுக்கு நம்ம பிஜே சாந்தம் சர்ச்ல பிளஸ் பண்ணுங்கன்னாங்க. சார் பிளஸ் பண்ணுங்கன்னா பிளஸ் பண்றது தானே சார். சார் கிறிஸ்டியானிட்டி இஸ் an inclusive religion சார். இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி only for Christians. யார் நீங்க பிளெஸிங் கேட்டாலும் கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாங்க, புரிஞ்சுங்களா? இப்ப ஜிகே வாசனுக்கு போன வாட்டி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நம்ம விஜி அந்த போட்டோகிராஃப் உங்களுக்கு நெட்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். அந்த போட்டோகிராஃப் என் டைப்ல அவர் ஆதரவுன்னு சொன்னாரா? சோ யார் வந்தாலும் சரி, பிஜேபி ஆளுங்களே போன வாட்டி பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுங்களா? இதை ராங் ப்ரொபகண்டா பண்றது தான் பாத்தீங்கன்னா இந்த மீடியா சேனல். மீடியான்றதே நம்ம சொல்றேன் சார், இந்த மீடியாங்கிறது எல்லாமே திமுகவுக்கு முட்டு கொடுக்குற ஆளுங்க. அது எஸ்பெஷலி இந்த மீடியா எந்த மீடியான்னு பாருங்க. இந்த மீடியாவை நம்ம எப்படி நம்புறது, புரிஞ்சுங்களா? இந்த மீடியாவை நம்ம எப்படி நம்புறது? இதுதான் நான் சொல்றேன். அதாவது அவங்களே ஆதரவு கேட்டாருன்னு கீழே சின்னதா போட்டு, புரிஞ்சுங்களா, டிஸ்க்ளைமர் ஆட்டம் போட்டு மேல ஆதரவுங்கிறத பெருசா போட்டு மக்களுக்கு ஒரு பிரதிபலிப்பை கொண்டு வர்றது தான் இவங்களோட வேலை, புரிஞ்சுங்களா? சோ இது இவங்க நான் ஆதரவுனா கொடுக்கல. அவங்கள யாரு சந்திச்சாலும் சரி, நாளைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போய் பாருங்கன்னு சொல்றேன். எல்லா கட்சிக்காரங்களும் போனாங்கன்னா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுவாங்க, புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் பிளஸ் பண்ணியிருக்காங்க, பிளஸ் பண்ணுவாங்க. நான் போனாலும் பிளஸ் பண்ணுவாங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளராக நான் நம்ம சமுதாயத்து சார்பில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பில் நிற்கும் போது என்னையும் பிளஸ் பண்ணாங்க. நான் அது பிளஸ்ஸிங் தான் போட்டேன். I received the blessing from Mogansi. I received the blessing from
பிஷப், ஐ ரிசீவ் பிளெஸிங் ஃப்ரம் பாஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நான் போட்டேன். ப்ரேயர் ஹஸ் பீன் டன் பை பாஸ்டர்ஸ். நமக்கா ப்ரே பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. நம்ம எனக்கா இது பண்ணணும், ஆண்டவர் நல்லபடியா நினைச்சாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படிதான் சொல்லுவாங்களோ ஒழிய எங்க ஓட்டு உங்களுக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. இதுதான் கிறிஸ்டியானிட்டி சார். இதை மிஸ்யூஸ் பண்றாங்க. கிறிஸ்டியன் மிஷினரிஸை வந்து இந்த திமுக மிஸ்யூஸ் பண்ணுது சார். இது மிஸ்யூஸ் பண்றாங்க. அது இந்த மீடியா மூலியா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபகண்டா பண்றாங்க. இன்னைக்கு எல்லாமே மீடியா ஃபுல்லா அவங்கள்ட்ட தான் சார் இருக்குது. அதனால இந்த ப்ரொபகண்டா பண்றாங்க. இதை மக்கள் தயவு செய்து கண்டு இது பண்ணாதீங்க, அந்த நல்லா படிச்சு பாருங்க அப்படின்றது. ஆனா அதே திமுக ஒரு சில பேரை கன்வின்ஸும் பண்ணிருக்கேன். இல்ல அதுதான் நான் சொல்றேன். கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். எப்படி கன்வின்ஸ் பண்ணிருக்குன்னா, இல்லங்க அவர் வந்து பேர்ல தாங்க கிறிஸ்டியனு, அவர் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் தவேக தலைவர் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றது இல்ல, அவர் வந்து பிஜேபியோட பி டீம். நீங்க உண்மையிலே இதை வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு நீங்க வந்து ஓட்டு போடுங்க, அப்பதான் வந்து நம்ம பாசிசத்தை தடுக்க முடியும். ஒரு சில சாமியார்களையும் சிஸ்டர்களையும் இவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்களை டெக்னிக்கா கேன்வாஸ் பண்ண வச்சிருக்காங்க சார். உடனே நான் அந்த ஒரு சில சாமியார் சொன்ன சாமியார்களே நான் சொல்றேன். நம்ம சேனல் இல்ல, இன்னொன்று சேனல் வழியாக நான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சேன். அவரை பத்தி எல்லாமே பேசணும்னு. அவரு எனக்கு நம்ம சோர்ஸ்ல எனக்கு வந்து எப்ப நான் செஞ்சதுன்னா வந்து அவங்க ப்ரெஷர் போட்டாங்க, நான் செஞ்சுட்டேன், புரிஞ்சுங்களா? என்னை தயவு செய்து திரும்ப என்னை கிளறாதீங்க. ஆனால் தான் அவர் பேரை நான் சொல்லலை, ஓகேங்களா? ஏன்னா அவர் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டாரு, என்னை தேவையில்லாமல் கிளறாதீங்க, 4 பேர் வராங்க சுற்றி இருக்கிறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ப்ரெஷர் பண்ணுற டாக்டிக்ஸ் என்ன சார்? எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? சாமியாருக்கு ப்ரெஷர் கொடுக்காம என்ன இருக்காங்க? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திரும்ப அந்த சாமியாரை ஒரு வீடியோ போட சொல்லுங்களேன். ஏன்னா என்கிட்ட சொல்லியிருக்காருல்ல, என்கிட்ட சொன்னனால அவர் பேரை கூட நான் உபயோகப்படுத்தலை, புரிஞ்சுங்களா? எனக்கு ஒரு சர்க்கிள் வழியா வந்து தயவு செய்து நான் வந்து அவங்க ப்ரெஷர் போட்டேன், இதை தயவு செய்து திரும்ப பேசாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டனால அவர் பேரை நான் இன்னைக்கு சொல்லலை, புரிஞ்சுங்களா? அப்படிப்பட்ட சாமியார்களுக்கு இவங்க ப்ரெஷர் போடுறாங்க. அந்த ப்ரெஷர் தான் சில சாமியார்களுக்கு ப்ரெஷரும், சில சாமியார்களுக்கு இல்ல. இப்ப அதுல நான் சொல்றேன் சார், அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 to 10% ஃப்ராடு இருக்காங்க. நம்ம வந்து இது திருச்சபை வச்சு வியாபாரம் பண்ற எந்த சாமியாரா இருந்தாலும் சவுக்கு எடுத்து அடிக்கணும். இதை தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? ஏசு எப்ப கோவப்பட்டாருன்னா ஒரே ஒரு வாட்டி தான் சார் கோவப்பட்டிருக்காரு. ஆமா, நீங்க எப்படி வந்து என்ன பாதுகாவலர்ன்ற ஒரு வார்த்தையை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். உனக்கு பாதுகாவலர் வந்து சென்ட் மேரி பாதுகாவலர், சென்ட் ஜோசப் பாதுகாவலர், சென்ட் கிறிஸ்டோபர், சென்ட் மைக்கேல், சென்ட் பிரான்சிஸ், அந்தோனியாரு, எல்லாருமே உங்களுக்கு இவ்வளவு பாதுகாவலர் இருக்கும் போது எப்படி ஒரு மனுஷன் போய் பாதுகாவலர்னு சொல்லலாம் அப்படின்னு இந்த வாட்டி நீங்க பாருங்க. பாதுகாவலர்ன்ற போஸ்டரே அடிக்கல, பாதுகாவலர்ன்ற போஸ்டே அடிக்கல சார். அதுக்கு என்னோட பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். எப்படி இப்ப கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் திமுக அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்றேன். இந்த மாதிரி சொல்லலாம், எப்படின்னு சொல்ல முடியும்? நான் அதே தான் சொன்னேன், அதே தான் கண்டுபிடிச்சேன். நீ வந்து பைபிளுக்கு ஈக்குவலா வந்து உன் மேனிஃபெஸ்டோ சொல்றிய, நான் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன் ஒரு சேனல்ல. திமுக சார் இதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா என் பைபிளை குறை சொல்றவங்கள நான் அப்படிதான் சார் பேசுவேன், நான் அப்படிதான் பேசுவேன். ஐ வில் நாட் கோ பேக் ஆன் மை வேர்ட்ஸ், புரிஞ்சுங்களா? பைபிளை எப்படி சார் கம்பேர் பண்ண முடியும்? பைபிளுக்கும் நீங்க எதுக்கும் நீங்க கம்பேர் பண்ண முடியும்? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் பைபிள்னு ஒண்ணு சொல்லும்போது நம்ம இல்ல, அதுதான் சொல்றேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், அதுக்கு தான் நான் கண்டனத்தை தெரிவிச்சேன். அது கண்டனத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. சரி, இப்போ ஒரு சில சாமியார்களும் ஒரு சில கன்னியர்களும் எப்படியெல்லாம் அந்த ஓட்டை வந்து திமுகவுக்கு போடணும் அப்படின்னு எப்படி உள்ள நுழைறாங்க, என்னென்ன மாதிரி ஜித்து சார்? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அன்பிஎம்னு நம்ம இருக்கு, நம்ம சர்ச் கீழே வந்து அன்பிஎம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோன் ஒரு பாரிஷ்ல நிறைய அன்பிஎம். ஆமா, ஒரு 12 இல்லைன்னா 15 அன்பிஎம் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ அந்த அன்பிஎம் கூட்டம் வந்து சின்ன கூட்டம். அந்த ஃபேமிலி ஒரு 10 ஃபேமிலி 20 ஃபேமிலி இல்ல, அன்பிஎம்னா ஒரு 50 ஃபேமிலி வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ அன்பிஎம்னு எடுத்தீங்கன்னா 50ல இருந்து 100 ஃபேமிலி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ அந்த அன்பிஎம் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பிஎம் கூட்டம் எப்பப்பெல்லாம் நடக்கும் சார்? இந்த அன்பிஎம் கூட்டம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஈஸ்டர் முடிஞ்சிருக்கு. ஆமா, ஈஸ்டர் முடிஞ்ச உடனே இந்த வீக் வந்து டிவைன் மர்சி வீக்னு சொல்லுவோம். இந்த டிவைன் மர்சி வீக்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபாதர்ஸ்னா ஹவுஸ் பிளெஸிங் வருவாங்க, ஓகேங்களா? நம்ம வீட்டை வந்து மந்திரிக்கிறதுக்காக ஃபாதர்ஸ் எல்லாமே வருவாங்க. அதாவது ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க. என் வீட்டுக்கும் வருவாரு ஃபாதர், எங்க பாரிஷ் பிரிஸ்ட் என் வீட்டுக்கு வருவாரு, உங்க வீட்டுக்கு வருவார், எல்லா வீட்டுக்கும் ஹவுஸ் விசிட்னு சொல்லுவாங்க. அது மெயினா நடக்கிறது இந்த காலத்துல தான். இந்த காலத்துல தான் இந்த ஹவுஸ் விசிட் மெயினா வந்து இந்த அன்பியத்துல வந்து நடக்கும். இப்ப இதுல சில சாமியார்கள், அதாவது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சில சாமியார்கள் 5ல இருந்து 10% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிளஸ் பண்ற மாதிரி வந்துட்டு, ஓகேங்களா, ஓட்டு சேகரிக்கிறாங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க, ஓகேங்களா, விச் இஸ் அகேன்ஸ்ட் கேனன் லா, புரிஞ்சுங்களா? ஒரு பொலிட்டிக்கல் கட்சிக்கு போய் நீங்க இதுக்கு பண்ணிருங்க, அவங்க வந்துட்டா நமக்கு வந்து ரொம்ப இதுங்க. அதாவது இப்பயே என்னன்னு கேட்டீங்கன்னா பூச்சாண்டி ஆட்டம். பூச்சாண்டி பயன்படுத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி வந்துரும்,
பிஜேபி வந்துரும், அதனால வந்து நம்மனா ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5-10% இருக்க சாமியாரும் சிஸ்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டுல உடம்பு சரியில்லாதவங்கன்னா வந்து போய் நன்மை வாங்க முடியாது, புரிஞ்சுங்களா? அவஸ்தன்னு சொல்லுவாங்க. அந்த 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 மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா நன்மை கொடுக்க வரவங்க வந்து அப்படியே எல்லாத்திட்டையும் பேசுறாங்க. அது நன்மை கொடுக்குறவங்க அப்படியே வந்து எல்லாத்திட்டையும் பேசிட்டு இது வந்து இப்படி பண்ணிருங்க இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவைக்க தலைவர் போலி கிறிஸ்தவருங்க அப்படின்னு அவர் வந்து பிஜேபியோடைய நீங்க வந்து அவருக்கு ஓட்டு போடாதீங்க, அவருக்கு ஓட்டு போட்டா பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி சிஸ்டர் அப்படி பேசிருக்கு சார். இல்ல அந்த மாதிரி சிஸ்டர் பேசியிருக்காங்க. நான் தான் சொல்றேன், வன்மையான அதை கண்டிக்கிறேன். இந்த இது உங்க வேலை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் ஓகேங்களா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் நீங்க எதுக்கு வந்தீங்களா அந்த வேலையை மட்டும் பாருங்க, புரிஞ்சுங்களா? நீங்க என்னத்துக்கு வந்து இதுக்கு ஓட்டு போடுறோம் இதுக்கு ஓட்டு அதுனா உங்க வேலையா? அதாவது ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ்ங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார். அதாவது உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை பத்தி பேசுங்க, கடவுளை பத்தி ப்ரொபகண்டா பண்றதுங்க உங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. பொலிட்டிக்கல் இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எதுக்கு ஒரு தனி மனுஷனுக்காக வந்து ஒரு கட்சிக்காகவும் நீங்க வந்து என்ன கட்சின்றது நான் தாவேக்காவும் சொல்லுவேன், டிஎம்கேவும் சொல்லுவேன், எல்லாருமே சொல்றேன். நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, புரிஞ்சுங்களா? ஏன்னா மக்களுக்கு தனித்தனி சுய இது யோசனை இருக்கு சார். அந்த சுய யோசனை கிடையாது. ஆமா, நீங்க கடவுள்லாம் கிடையாது, எங்களை மாதிரிதான். ஆனா என்ன, நீங்க ரிலீஜியஸா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நீ அந்த வேலைகளை மட்டும் பார்க்கணும் சார். இது ஒன்றும் சாக்ரமெண்ட் சார். இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு சாக்ரமெண்ட், நம்ம வந்து சாக்ரமெண்ட்ங்கிறது வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காம ரிலீஜியஸ் வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாங்க, அது ஒரு சாக்ரமெண்ட். நான் கல்யாணம் பண்ணதும் ஒரு சாக்ரமெண்ட் தான், நான் அது ஒரு சாக்ரமெண்ட். உனக்கு என்ன நீ அதாவது வேஸ் ஆஃப் லைஃப் நம்ம பிரிக்கும் போது நீ ஒரு சாக்ரமெண்ட் எடுத்துக்கிட்டா, நான் ஒரு சாக்ரமெண்ட் எடுத்துக்கிட்டேன். உனக்கு 7 சாக்ரமெண்ட்னா எனக்கு 7 சாக்ரமெண்ட். அப்புறம் நீ நானும் ஒண்ணுதானே. ஆமா, அததான் நானும் சொல்றேன். அதாவது நீ யூ ஆர் டேக்கன் திஸ் வே, ஐ ஆர் டேக்கன் திஸ் வே, புரிஞ்சுங்களா? இது நம்ம பைபிள் படி இருக்குது. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையை இப்படி தொடரணும்னு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம லேட்டியா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பொலிட்டிகல்ஸ்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இவங்க வந்து பண்ணக்கூடாது. அவங்க பாதையில இருந்து அவங்க மாறுபடுறாங்க. இப்ப அவங்க பாதையும் பார்த்துட்டு ஏன் பாதையும் அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறது தான் இதுல வந்து சரியான தப்பு அப்படின்னு சார். இவங்க சொல்றாங்கல்ல, பிஜேபி வந்து உண்மையான பிஜேபியோட பி டீம்ன்றது திமுக தான் சார். பல இடங்கள்ல நம்ம அதை பார்த்துருக்கலாம். இப்போ இவங்க சொல்றாங்களா, பிஜேபிக்கு உண்மையாக அதாவது பிசினஸ் ரீதியா நேரடி உறவு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிசிசிஐ உறவை பத்தி நீங்க இன்னும் கிளாரிட்டியா நீங்க சொல்லலாம். அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா வந்து தலைமையில் வாங்கிற பிசிசிஐ உடைய அந்த கிரிக்கெட் வாரியத்துடைய அவ்வளவு க்ளோஸா இருக்கிறாரு அமித்ஷா. சபரீசன் மு.க. ஸ்டாலினுடைய மருமகன், 2 பேரும் ஒண்ணா பிசினஸ் பண்றாங்க. ஆனா வந்து பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இது வந்து பிசினஸ் அடிக்கடி சந்திக்கிறாங்க 2 பேரும். அது இல்லாம உலகத்துக்கே தெரியும் அதானி என்பது மோடியோட நேரடி பினாமி. ஆமா, நேரடி பினாமி ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் அவர் கைது செய்ய வேண்டியன்னா வந்து பாத்தீங்கன்னா யார் பினாமிங்கிறத மக்களுக்கு யார் இவர் பினாமியா அவர் பினாமியான்றத பலருக்கு சந்தேகம். இப்போ அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து 42,700 கோடி ரூபாய் திமுக கவர்மெண்ட்ல அதானிக்கு வந்து பிசினஸ் அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அதானி கிரீன் எனர்ஜின்னு 24,500 கோடி, அதுலதான் லஞ்சமா அதானிகிட்டே லஞ்சம் வாங்கி மாட்டினாங்க இல்லையா? அமெரிக்கால வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் கம்பெனி வந்து திரும்ப இன்ன வரைக்கும் அதானியால யூஎஸ் போக முடியாது. திமுக வந்து அதானி வீட்டுக்கு வந்தாரு. யாரோட வீட்டுக்கு? சிஎம் வீட்டுக்கே வராரு. நான் சந்திக்கலன்னாரு. யாரை சந்திச்சா? சபரீசன் தான் சந்திச்சாருன்னு பல பேர் சொல்றாங்க. ஓ, ஓகே. சித்தரஞ்சன் சாலையில அதானி வந்து சபரீசனை சந்திச்சுட்டு போனாரு அப்படின்றதும் கருத்து மீடியால வந்ததுதான். அவங்க சொல்லுவாங்க சார், வேலைக்காரனை பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா வேலைக்காரனுக்கு தான் அதானி ஈக்குவல்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்புஜா சிமெண்ட்டுக்கு வந்து ஒரு 3,500 கோடி அந்த சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட் இங்க கொடுத்துருக்காங்க. அது இல்லாம 2026 காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்து எக்ஸ்பான்ஷன், அதுக்கு பல எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுசா அங்க உள்ள மீனவர்கள் சரி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த அரசு, திமுக அரசு பினாமி, அதாவது மோடியின் பினாமியான அதானிக்கு கிட்டத்தட்ட 53,000 கோடி சாங்ஷன் பண்றாங்க. அது இல்லாம ரிலையன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 35,000 கோடி தமிழ்நாட்டில் வந்து பிசினஸ் நடக்குது. இப்படி அரசியல் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் ரொம்ப நேரடி தொடர்புல இருக்கிற திமுக வந்து பி டீமா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சார். இன்னைக்கு சார் அவங்க வெறும் காசு தான் சார். இன்னைக்கு தாவேகாவுக்கு தாவேகா தலைவரை ஃபர்ஸ்ட்
இப்படிலாம் அதாவது அவருக்கு வந்து அரசியல் ரீதியா பெரிய எதிர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது கொலைப்பழி போட்டாங்க. 41 பெண்ணை கொண்டுட்டா அப்படின்னு கொலைப்பழி போட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து கொள்கையற்றவர், பிஜேபியோட பி டீம், அங்க கூட்டணி வச்சுட்டாரு, துணை முதல்வர் வாங்க போறாரு அப்படின்னு பயங்கரமா அது ஒரு பரப்புரை நடந்துச்சு. எல்லாம் அட்டாக் தான். ஆமா. அதுக்கடுத்து தனி மனித தாக்குதல், இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப் வச்சு பயங்கர அட்டாக் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த பிஜேபி அரசு தான் ஜனநாயகனை டிலே பண்ணிச்சு. இன்னைக்கு ஜனநாயகன் வந்து கள்ளத்தனமா லீக் ஆயிருக்கு. இதனால ஒரு பெரிய பொருளாதார தாக்குதல் சார். அந்த படத்தை இனிமே எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்க மாட்டாங்க. வாங்கினா கூட அடிமாட் ரேட்டு கேட்பாங்க. ஏங்க ஆல்ரெடி வந்துருச்சுங்க, சேட்டலைட் ரைட்ஸ் கிடைக்காது, தியேட்டர்களையும் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. அப்படி பொருளாதார தாக்குதல், எல்லா முனை தாக்குதலையும் தாங்கிக்கிட்டு நான் வந்து பிஜேபி கூட சமரசமே செய்ய மாட்டேன்னு ஒரு ஆள் நிக்கிறான். அவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாளரா, திமுக கூட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக கோடிக்கணக்கில் பிசினஸ், ஸ்டாலின் குடும்பமும் கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு உறவு வச்சிட்டு இருக்கிற திமுக பிஜேபி பி டீமா. யார் இங்க பிஜேபி தடுத்து நிக்கிறது? தடுத்துனது தாவேகா தான். இதை வந்து இந்த சோ கால்டு 10% திமுக சாமியார்களும் புரிஞ்சுக்கணும் சார். இது ஒரு பக்கம், கேத்தலிக்ஸ் ஒரு பக்கம். பாஸ்டர் சைடுல இருந்து என்ன சார்? பாஸ்டர்ஸ் வந்து நான் திரும்ப அதே சொல்லுவேன், அது அங்க பர்சன்டேஜ் வந்து 80-20 நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த 20% இருக்க பாஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டருக்கு எதுக்கு சார் நீ இதுக்கு ஓட்டு போடு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு இண்டிவிஜுவல் சர்ச் வச்சுருக்காங்க சார், 200 பேர் வச்சுருக்காங்க, 500 பேர் வச்சுருக்காங்க. தசாங்கமாக வந்து அவங்க 10% அவங்க இதுல இருந்தா வாங்கி நீங்கள் நடத்துறீங்க. அந்த மக்களுக்கிட்ட வந்து இந்த ஓட்டை சேகரிக்கிறதுக்கு மினிமமா பாஸ்டருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுது. ஒரு பாஸ்டர் 1 லட்சம் மினிமம். அதாவது இல்ல சார், டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அது வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்க வந்து இதை பத்தி நீங்க சர்ச்சில் பேசணும் சார். எங்க சார் நீங்க ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு 200 பேர் 500 பேர்த்துல நீங்க உட்கார வச்சு எந்த இடத்துல நீங்க பேச முடியும்? கரெக்ட், புரிஞ்சுங்களா? எந்த இடத்துல? ஏன்னா இப்ப பாஸ்டர்ஸ் நடத்துற சர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சர்ச், ஒதுக்குப்புறமா இருக்கும், இல்லைன்னா மேல அஸ்பெஸ்டாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து சின்னதா வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த இண்டிவிஜுவல் பாஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் மினிமமா, அதாவது ஒரு சின்ன பாஸ்டரா இருக்காங்கன்னா 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மணியா இருக்கிறதுனால அது ப்ரொமோகான் பண்ற மாதிரி. ஓகேங்களா? இது நம்ம வேட்பாளர், ஓகேங்களா, இவர் வேட்பாளருக்காக நம்ம வேண்டி ஜெபிப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது. அதாவது பொறுமையா பெலத்தை கொடுத்து, அதாவது சும்மா அப்படியே லைட்டா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்காக ஜெயிப்போம், அவரும் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு சில கிறிஸ்துவ கேண்டிடேட்டுக்கு கிறிஸ்துவர்னு ஆட் பண்றாங்க. நீங்க கிறிஸ்துவ இல்லாததுக்கு மத சார்பற்ற, ஓகேங்களா, மத சார்பற்ற கட்சிக்கு நம்ம வந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒன்று சில பாஸ்டர்ஸ் ஒன்று மத சார்பற்ற கட்சி அப்படின்னா எது பாஸ்டர் அப்படின்னு அவங்க தனித்தனியா வந்து கேட்கும் போது தனித்தனியா சொல்றது. ஓகேங்களா, உங்களுக்கு நான் வந்து பார்க்க சொல்றேன், உங்க ஏரியால பார்க்க சொல்றேன் அப்படின்னு. அப்படிங்கும் போது கன்சால்டேஷன் ஆஃப் ஓட்டு இன்னைக்கு நீங்க எங்க போனீங்கன்னாலும் சரி சார், நீங்க நேரா போறீங்க, அந்த கன்சால்டேஷன் ஆஃப் ஓட்டு நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் அவங்க இவங்களுக்கும் காசு கொடுக்கறதா அவங்களுக்கும் காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இது பண்ண சொல்றேன், அது பண்ண சொல்றேன், உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை ஓட்டு, ஃபீஸ் கட்ட சொல்றேன், அதை பண்ண சொல்றேன், அந்த அளவுக்கு இறங்குறாங்க. இப்ப பாஸ்டர்ஸ் வந்து இனிஷியல் புக்கிங், மினிமம் புக்கிங் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய், அதாவது ஒரு மினிமம், அதாவது பெரிய நீங்க சர்ச் வச்சிருந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்னா 500 ஓட்டு உங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும்? உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா 500 ஓட்டு. இந்த பாஸ்டர் சொல்றத வச்சு அந்த மக்கள் வந்து அவர் சபையில சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள், அதாவது பிலோ தென் 50 வந்து யாருமே கேட்க போறது இல்லை சார். இவங்க வந்து எது சொன்னாலுமே நடக்க போறது இல்லை. அது வந்து இவங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து இன்னைக்கு முன்னாடினா வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்ல உட்காந்து வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன இதே திருச்சபை இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்குன்னா அந்த பயம், புரிஞ்சுக்கலாம், அந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. நாளைக்கு வந்து மேல வந்து இந்த துண்டை போட்டுருவ, நீ எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ணாத, நீ வந்து வெறும் ஆண்டவரை மட்டும் தான் ஜெபிக்கணும், புரிஞ்சுங்களா, நீ வந்து எந்த கட்சிக்கும் சோ இன்னைக்கு திருச்சபைகள்னா அந்த ஆல்டர்ல பண்றதை விட்டாங்க, புரிஞ்சுங்களா. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சொல்ற மாதிரி சின்ன அன்பியம் கூட்டம் மூலியா கேத்தலிக் சர்ச் எல்லாமே பண்றது, நோ பண்றவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த பாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கூடாரம் வரும்போது தனித்தனியா வரும்போது அவங்க வந்து பேசி புரிஞ்சுங்களா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்ன இது பண்ணணும், அவர் செஞ்சு கொடுப்பாருப்பா, அவர் நம்ம வந்துட்டாருன்னா நான் அவருக்கு பக்கபலமா இருப்பேன், உனக்கு எல்லாம் நடக்கும்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசஸை கொடுத்து ஓகேங்களா இந்த பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 to 20% பாஸ்டர்ஸ் இந்த சமயத்தை வச்சு நான் வந்து இன்னொரு செய்தியும் சொல்றேன் சார், உங்க மூலமாவே சொல்றேன், நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல இந்த சாமியார்களும் சிஸ்டர்ஸுங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே பல இடங்கள்ல இந்த சிஸ்டர்ஸுங்களும் சாமியார்களும் போயிட்டு வீட்டுல மந்திரிக்க போறேன், அவஸ்தை கொடுக்க போறேன், வீட்டு அன்பியத்துக்கு போறான்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்றாங்களே, அதுல பல சாமியார்களுடைய சிஸ்டர்கள் வீடியோ எனக்கே அனுப்புறாங்க. என்கிட்ட இருக்கு, எனக்கே அனுப்புறாங்க. சார் இவங்களெல்லாம் சேனல்ல போடுங்க சார், சில இடங்களை துரத்தி அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு என்ன வேலை போங்க உங்க வேலையை பாருங்கன்னு துரத்தி அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவும் இருக்கு, துரத்தப்பட்ட சாமியார்கள் வீடியோ இருக்கு, துரத்தப்பட்ட கன்னியர்கள் வீடியோவும் இருக்குது. ஆனா உண்மையிலேயே சரி ஓகே அவங்க ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், அதனால நான் வந்து அமைதியா இல்ல நம்ம அது பண்ண கூடாது. நம்ம என்னைக்குமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு சார். இது லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும் சார், இது லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். இதுல இதே வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னோட வீடியோஸ், என்னோட ஆடியோ மெசேஜ் எல்லாம் வந்து உங்க சேனலுக்கு நான் கொடுக்குறேன் சார். என்கிட்ட இருக்கு சார், ஒரு 20-30 இருக்கு சார். ஏன்னா நிறைய இருக்குது, ஒன்னும் எங்க சொந்தக்காரங்க இருக்க மாட்டேனா? ஆமா, எனக்கு வந்து எவ்வளவு சொந்தக்காரங்க இருப்பாங்க. எங்க குடும்பத்துல சாமியார் சிஸ்டர் இருக்க மாட்டாங்க? ஆமா, எல்லா குடும்பத்திலும் சாமியார் சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க வழியாவும் நமக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு, வருது, ஃபுட்டேஜ் வருது, வீடியோ வருது, அந்த மக்களே எடுக்கிறாங்க, வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. இதுல இருந்து என்னன்னு தெரிஞ்சுன்னா திமுக காரன் திருச்சபையை பிளவுபடுத்திட்டான். ஆமா சார், இவங்க பிளவுபடுத்திட்டான் சார். இவன் ஜெபிக்க வந்தவங்களை போய் இப்படி பிரிச்சு நம்ம பிரிக்கல சார். ஓகேங்களா, நான் இங்கே ஆதரவு சொல்லாத அங்கேயும் ஆதரவு சொல்லாத, கடவுளுக்கு மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இவங்க வந்து பிரிக்கிறாங்க சார், திருச்சபையே பிரிக்க நினைக்கிறாங்க சார். இவங்களுடைய வேலை இறை ராஜ்யம் தான். அது வந்து இங்க உள்ள ராஜ்யம் இல்ல, ராஜ்யம் வருகின்றது மோட்சத்துல. அத நீ அதுக்கு கேன்வாஸ் பண்ணு ஓட்ட. ஆமா, எதுக்கு திமுக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க? வீடியோ ஃபுல்லா நான் சொல்றேன், வீடியோ எல்லாத்தையும் வெளியிடணும். ஒரு சிஸ்டர் ஒரு சாமியார் வீடியோவும் நான் வெளியிட்டுருவேன். இதோட நிறுத்திக்கங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் இண்டிவிஜுவல் லெவல்ல நடக்கிறது. இன்னொன்னு வந்து பிஷப் லெவல்ல நார்மலா வந்து ஒரு கூட்டங்களை போட்டு, ஒரு மாநாடு போட்டு எல்லாரும் கூடி பேசி, இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இல்லைன்னா இந்த ஈஸ்டருக்கு அப்புறமே நார்மலா இப்ப ஆரம்பிப்பாங்க, யாருக்கு நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நேரடியாகவும். இஸ்லாமிய ஜமாத்தும் அது பண்றாங்க, கத்தோலிக்க திருச்சபையில உள்ள பங்குகள்லயும் ஃபாதர், ஏன்னா அறிவிப்பு வந்து பிஷப்டேந்தே வரும், நீங்க இதெல்லாம் சொல்லுங்க. அது மாதிரி எதுவும் முடிவு பண்ணிருக்காங்களா இந்த முறை? இல்ல, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 11/4/26 இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு கூட்டம் நடந்துச்சு. ஓகேங்களா, திருச்சியில ஒரு கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டம் நடந்தது திருச்சபையில இருக்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இவங்களே வந்து ஆளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. யாரு புரிஞ்சுங்களா? இது வந்து பிஷப் சார், பிஷப் ஹவுஸ்ல இருந்து போறது எது நடந்தாலும் அவர் பேர் தான் சார் மேல இருக்கும். ஹி இஸ் த சீஃப் கெஸ்ட், ஹி இஸ் த பர்சன் ஃபார் எவ்ரிதிங். அதனால அவர் பேர் மட்டும் தான் இருக்குது இல்லையா, அவர் இதுல பங்கேற்கலை. இதை நான் பதிவு. ஆர்ச் பிஷப் ஆஃப் மெட்ராஸ் திருச்சியில போய் நடத்துறாரு. திருச்சியில போய் அந்த கூட்டம் நடத்துறாங்க. இதுல வந்து அந்த லெட்டரை உங்களுக்கு சர்க்குலேட் பண்ற, வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த இதுபடி பாத்தீங்கன்னா இதுல பிஷப் யாரும் பங்கேற்கல, இது பண்ணல. இதை வந்து வெளி உலகத்துலையும் இப்ப நம்ம பாரிஸ்ல சொல்லணும்ல, உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா இது நடத்தலாம். நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நம்ம திருச்சபையில இருக்கவங்களுக்குன்னா கூப்பிட்டு நம்ம பேசி கலந்துரையாடல் பண்றது ரொம்ப நல்லது, ஒரு நல்ல விஷயம் கூட, அதை நீங்க செய்யலாம். ஆனா இதை யாருக்குமே சொல்லவே இல்லை. ஓகேங்களா, இதுக்கு நானுக்குமே சொல்லவே இல்லை. அதாவது இவங்களா வந்து ஒரு 4 பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, நீ why who are you to select persons? லேட்டி நாங்க, புரிஞ்சுங்களா, வி ஷுட் கம் அண்ட் நீ வந்து திருச்சபையில் அனௌன்ஸ் பண்ணணும், யாருன்னா வரணும், உங்க சர்ச்சில் இருந்து ஒரு 4 பேர் வரவங்க, 4 மாற்று சிந்தனை உள்ளவர்களை வர சொல்லுங்க, பேசுங்க, கலந்துரையாடல் பண்ணுங்க. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, இது ஒன் செட் ஆஃப் குரூப்பை மட்டும் நீங்க கூட்டிட்டு வந்து வச்சு, இது திருச்சி கிழக்குல ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருச்சி கிழக்குல அதனாலதான் அது திருச்சி கிழக்குல நிறைய ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தனால அது வந்து திருச்சி கிழக்குல, அதாவது எங்க நடக்க வேண்டியது ஒரு விஷயம். ஓகேங்களா, மெட்ராஸ்ல மயிலாப்பூர்ல நடக்க வேண்டிய, நம்ம பாஸ்டல் சென்டர்ல நடக்க வேண்டிய விஷயத்த கொண்டு போய் அங்க போய் திருச்சி கிழக்குல நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்பர் 1, இது நீங்க நடத்தி இருக்கணும். இங்க நடத்தி இருந்தா இங்க எல்லாத்துக்கும் வர சொல்லிடணும். இது இன்ஃபர்மேஷனே ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் பகிரல. யார் வந்து உள்ளுக்குள்ள வரணும், யார் என்ட்ரி போடணும், ஏன்னா எல்லாருமே அலோடு கிடையாதுன்ட்டாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல வந்து இவங்க நடத்தினது வந்து நம்ம ஏத்துக்கக்குள்ள ஒரு விஷயம். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒன்னும் பெரிய முடிவு ஒன்னும் சொல்லல. ஓகேங்களா,
இல்ல இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது சார். ஒன்னும் வீடியோஸ் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம், எல்லாத்தையும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டோம். புரிஞ்சுங்களா? நாளைக்கு வந்து வெளியில போன்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து ரொம்ப அசிங்கமாயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 10% சாமியாருங்கன்னா சேர்ந்து செய்யறதுதான் இந்த வேலை. புரிஞ்சுங்களா? நான் 90% தொடவே இல்லை, 90% தொடவே இல்லை. அதுல நம்ம 1000 ஒருத்தர், அந்த 90%ல அந்த நல்லவர்கள்ல நம்ம 1000 ஒருத்தர் அவர் பேரை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்றதான் இதை நீங்க பதிவு செய்யறேன். ஏன்னா அவர் போயிருக்கணும்ல. இப்ப அவர் பேரை போட்டு அவர் போல அப்படின்னா அதுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அவர் பிரசன்ஸ் காட்டியிருந்தாருன்னா நம்ம அவரே நம்ம சேர்த்து பேசலாம். புரிஞ்சுங்களா? அங்க போனவங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவர்கள். அவர் வந்து ஒரு வாட்டி இந்த கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவலுக்கு போய் இல்ல இந்த போட்டோஸ்ல பாருங்க, இந்த போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கவே மாட்டாரு. நம்ம ஜார்ஜ் அந்தனிசாமி வந்து இருக்கவே மாட்டாரு. அவர்கிட்ட போய் போட்டோ கூட எடுக்க முடியல, பிளஸிங் கூட இல்ல. நான் தியானத்துல இருக்கிறேன், இங்க வந்துடாதீங்க. அதனால he stay away from politics. அவர் ஒரு நல்ல அவர் தான் ப்ராப்பரான ரிலீஜியஸ் லீடர். he stay ஏன்னா ஒரு வாட்டி கிறிஸ்துமஸ் விழாக்கு போட்டு வந்ததுக்கே நம்ம இங்க உட்காந்து பேசணும். புரிஞ்சுங்களா? அதை கொண்டு போய் லெட்டரும் அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டோம். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி செய்யறது வந்து தவறு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் அவங்க அடுத்த லெட்டர் ஆமா அடுத்த லெட்டர் கண்டிப்பா போப்புக்கு தான் சார் போகணும். போப்புக்கு தான் போகணும். இவங்க செய்யற ஒரு விஷயத்தையும் வந்து வீடியோ எவிடன்ஸ் உடைய எந்த பாரிஷ், எந்த காங்கிரிகேஷன், எந்த தெரு, எந்த வீடு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி இவங்க வந்து பொலிட்டிக்கலா மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. they are convincing for a particular political party. போப்புக்கே எழுது. ஆமா, போப்புக்கே எழுது. அப்படிங்கும் போது இவங்க செய்யறது நல்லதா இருந்துச்சுன்னா ஏன் இவங்க வந்து பயப்படணும்? நீங்க செய்யறது நீங்க நல்லதா இருந்துச்சுன்னா வெளிப்படையா செய்ய வேண்டியதுதானே. நாங்க வெளிப்படையா தானே வீடியோல பேசுறோம். நீங்களும் இதே மாதிரி வெளிப்படையா பேசி பாருங்களேன். ரோமுக்கு எழுதுனா நிச்சயமா ரோம் வந்து will respond. அதே 100% they will respond சார். ஆல்ரெடி நம்ம வந்து எதா இருந்தாலும் இங்க நடக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ரோமுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இனிவர்தராஜ் பண்ண தவறுக்குன்னா வந்து ஒரு ஃபாதரை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சோம் அப்படின்னா ரோமுக்கு எழுதிதான் சார் நடந்துச்சு. இங்க இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கலன்றதுனாலதான் ரோமுக்கு எழுதப்பட்டது. ரோம்ல இருந்து என்கொயரி நடந்துதான் அந்த ஃபாதர் சிரில் வந்து சஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. புரிஞ்சுங்களா? அந்த என்கொயரி இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் பிஷப் வந்து நேரடியா இன்வால்வ் ஆகல, ஓகே, வெல் அண்ட் குட். அவர் வந்து ஏபொலிட்டிக்கலா தான் இருக்கணும், அப்படியே இருக்கிறாரு, அப்படிதான் இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் இது இன்ஸ்டிடியூஷனல் சார் ப்ரோபகண்டா. சலாமாரிஸை சேர்ந்த ஒரு சிஸ்டர், ஐ திங்க் ஷி இஸ் a principal. அவங்க வந்து நம்ம இந்த தொகுதி 1000 விளக்கு தொகுதி டிஎம்கே எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் இல்லையா, அவரை என்டாஸ் பண்றாங்க. ஒரு சிஸ்டர் என்டாஸ் பண்றாங்க. அதே மாதிரி இருங்க, WCC உடைய காலேஜ் பிரின்சிபல் வந்து என்டாஸ் பண்றாங்க. அதை அவருடைய கேம்பெயின்ல போடுறாரு. என் பெயர் டாக்டர் லில்லியன் ஐ ஜாஸ்பர். நான் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியின் முதல்வராக பணிபுரிகிறேன். எங்களுடைய தொகுதியில் டாக்டர் எழிலன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். எங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளானாலும் உடனே அவர் வந்து அதுக்கு ஏற்ற முயற்சியை எடுப்பார். எங்களுக்கு கணினி வந்தபோது அவர்கிட்ட கேட்ட அடுத்த நிமிஷமே நாளைக்கே கூட கொடுத்துடலாமே அப்படின்னு, அவ்வளோ பிஸியான ஒரு எம்எல்ஏ எங்களுக்காக தனியா நேரம் ஒதுக்கி வந்து எல்லா காரியங்களும் ஹெல்ப் பண்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம்னு நான் கருதுவேன். கொடுத்துட்டோம் அப்படிங்கறது இல்ல, பட் அது எப்படி நீங்க உபயோகிக்கணும், ஞானமா எப்படி அதை உங்களுடைய வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் பத்தி பேசினாங்க. ஸோ அதுலயே அவருடைய கன்சர்ன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி வந்து பிள்ளைகள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், ப்ரோக்ரஸ் ஆகணும் அப்படின்னு பாக்குற தலைவர். ஒரு தடவை சூவேஜ் வந்து ஃப்ளோவே ஆகல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா 550 பிள்ளைகள் உள்ள காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்காங்க. தண்ணி எல்லாம் பேக் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்ச போது சார் கிட்ட சொன்னதுதான், வித்தின் ½ an hour ஆட்கள் வந்துட்டாங்க இங்க என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு பிரச்சனை. அதை உடனே சரிப்படுத்தி கொடுத்தது மாத்திரம் இல்ல, உடனே அதுக்கு என்ன வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணி எங்க கிட்ட அது சால்வ் ஆயிடுச்சா மேடம் அப்படின்னு கேட்பாரு. அது ஒரு தனி சிறப்பு அவர்கிட்ட. இந்த மேம்பாலம் எஸ்பெஷலி நான் அவர்கிட்ட அது சொல்லிட்டே இருப்பேன். அவ்வளோ அழகா ஆக்கிட்டாரு. அப்படியே மேஜிக் வாண்டை வச்சு இது பண்ண மாதிரி அப்படியே டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கும். இது எப்படி இவங்க வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க, புரிஞ்சுங்களா? ஆஸ் பர் எஜுகேஷன் லா, when you are in the government service, can you go and campaign for somebody? ஓகே, இப்போ நான் புரிஞ்சுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா this is against government policy. இது நம்ம வந்து கவர்னருக்கு இப்பே நம்ம சொல்றேன். இப்ப நம்ம எல்லாமே சொல்றது ஒரு விஷயம் வந்து, தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்கணும். புரிஞ்சுங்களா? மன்னிப்பு கேட்காத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா I will write to election commission and I will write to governor sir.
புரிஞ்சுங்களா? கவர்னர் அந்த இன்ஸ்டிடியூஷன் விச் ஹஸ் பீன் பெய்டு, புரிஞ்சுங்களா? இவங்க வந்து என்ன கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்கல்ல, இப்ப பிரின்சிபல்ன்றது என்ன, யார் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறா? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் படி ஒரு எஜுகேஷன் லால நீங்க எஜுகேஷன் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? புரிஞ்சுங்களா? இப்படி என்டோஸ் பண்ணக்கூடாது. யூ கேன் கோ அண்ட் தேங்க் அண்ட் யூ ஷுட் கம். அதை விட்டு நீங்க உட்காந்து ப்ரொபகண்டா பண்றதும் ஒரு கட்சி நபருக்கு நீங்க வந்து சார்பா பேசுறதும் வந்து அப்பற்ற தப்பு சார், அப்பற்ற தப்பு. யாருக்கு அசிங்கம் இது? கிறிஸ்தவ கம்யூனிட்டி தானே சார் அசிங்கம். நம்ம கம்யூனிட்டி அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, இப்போ ஸ்டெலா மாரிஸ்ல அந்த சிஸ்டர் வந்து பேசியிருக்காங்க, இப்போ WCC காலேஜ் பிரின்சிபல் பேசியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணவேணின்னு ஒரு ஹெட் மாஸ்டர்ஸ், அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் கும்பகோணம் ஏரியாவில் தாவைக்காவுடைய மகளிர் அணி, தாவைக்காவுடைய விமென்ஸ் டே செலிப்ரேஷன்ல அவங்க ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு நடனம் ஆடுறாங்க. நடனம் ஆடினதுக்காக அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுது இந்த அரசு. இதே காரணம் தான். நீ வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு பிரைவேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபங்க்ஷன்ல நீ போயிட்டு டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு அவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. ஆமா, இந்த சட்டம் இந்த சிஸ்டர்ஸ் இந்த பிரின்சிபலுக்கு அப்ளிகபிள். இது அப்ளிகபிள். ஏன்னா நீ கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிட்டு, ஓகேங்களா, நீ கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சமமா நீ பேசுனீங்கன்னா this is applicable to you also. நான் அதுதான் நான் சொல்றேன். நீங்க செய்யறது வந்து நீங்க தவறுன்னு சார், இவங்களுக்கு செய்யறது தப்புனே தெரியாத அளவுக்கு இவங்க தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த அளவுக்கு they have been influenced. புரிஞ்சுங்களா? அவங்களோட என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேரை நான் சொல்றேன் சார், இவங்க வந்து இவங்க காசை காப்பாத்திக்கணும், இவங்க இதை காப்பாத்திக்கணும்னு சார் நிறைய வந்து இண்டிவிஜுவல் திங்ஸ்ல தான் இது பண்றாங்க சார். இது சொசைட்டிக்காவோ சர்ச்சுக்காவோ காலேஜுக்காவோ இவங்கன்னா செய்யறது கிடையாது. இண்டிவிஜுவலா நீங்க இந்த மாதிரி ஃபாதர் சிஸ்டர்ஸ்னா நீங்க எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்ட்ராப் இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு ஃபாதர் ஒருத்தர் பேசினாரு, இண்டிவிஜுவலா அவருக்கு பின்னாடி ஒரு கொலை வழக்கு இருந்துச்சுங்களா, இன்னொருத்தர் ஃபாதர் திருட்டு வழக்கு இருக்குங்களா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இவங்கன்னா திருடி சேர்க்கிற காசு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிஏசில இருந்து நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும் சார். இவங்க சொத்து வழக்கு எப்படி, இவங்க காசனா வந்து இவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு எப்படி இவங்க ஷேர் பண்றாங்க, அவங்கன்னா எப்படி வசதியா வாழ்றாங்க. புரிஞ்சுங்களா? இது இன்னும் சொல்றேன் சார், இந்த மாதிரி பிரதர்ஸ், இந்த மாதிரி சில பிரதர்ஸ் இங்க வந்து எழும்பூர்ல இருக்க ஒரு பிரபல ஸ்கூல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா they are giving orally pressure to the one teacher to resign. ஒரு பர்மனன்ட் டீச்சரை ரிசைன் பண்ணுன்னு சொல்லி ஓரல் பிரஷர் கொடுக்குறாங்க, டெய்லி டார்ச்சர் பண்றாங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களை வேலைக்கு வச்சுக்கலாம். அவங்க சொந்தக்காரங்களை வேலை, அதாவது பிரபல பள்ளி சார், பிரபல கத்தோலிக்க பள்ளி எக்மோர்ல இருக்கிற பள்ளி, நான் பள்ளி பேரை சொல்லல, நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க ஓரலா தானே சொன்னாங்க. நீங்க ஓரலா இதை மட்டும் சொல்லுங்க. ஆரோக்கிய சதீஷ் தான் என்னோட வக்கீல். என்கிட்ட வந்து கேட்டாங்க, இதுக்கு என்ன பண்றது, ஒரு நோட்டீஸ் அனுப்பலாமான்னு கேட்டாங்க. நோட்டீஸ்னா வேணாம், இதை நீங்க போய் விசிட்டிங் கார்டை கொடுங்க, நாளைக்கு இதே வந்து நீ கண்டினியூ. ஏன்னா they didn't give a written communication to her. ஓகேங்களா? அந்த டீச்சருக்கு வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் கொடுக்கல. அப்படிங்கும் போது அந்த விஷயத்த வந்து நான் சொன்னேன், என் விசிட்டிங் கார்டு கொண்டு போய் கொடுங்க, நாளைக்கு இதை பத்தி என்கிட்ட ஓரலா பேசுனீங்கன்னா அவர் ஓரலா இதே பத்தி வீடியோல பேசிடுவார்னு. இன்னைக்கு நான் பள்ளி பேரை சொல்ல, இடம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு திரும்பவும் வந்து ஓரல் டார்ச்சர்ஸ் இந்த மாதிரி. அவங்களும் கத்தோலிக்கர் சார், அந்த டீச்சரும் கத்தோலிக்குங்க தான். புரிஞ்சுங்களா? இப்ப கத்தோலிக்க பாதிக்கப்பட்டா யார் சார் போய் கேட்க முடியும்? அவங்களும் கிறிஸ்டியன் தானே. நீ கிறிஸ்டியன் ஃபாதர் பண்றது வந்து தப்பு கிடையாது, கிறிஸ்டியன் டீச்சர் வந்து அவதிப்படுறது வந்து. கமிங் பேக் டு திஸ், நிறைய இந்த சோ கால்டு திமுக கைக்கூலியாக மாறி இருக்கிற சாமியார்கள்லாம் அதிகபட்சம் காசு தான் சார். ரெண்டாவது ஏதாவது ஒரு பதவி, அது மைனாரிட்டி கமிஷன் ஒரு பதவி. இந்த பதவிக்காக ஒரு உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய சோல், அதுதானே சார் முக்கியம். கிறிஸ்தவத்தோட அடிப்படையே உங்களுடைய ஆன்மா தானே. அந்த ஆன்மாவை விற்கிறாங்களே சார். இது எங்க போய் சொல்றதுன்னு தெரியல சார், நம்ம கடவுள்கிட்ட தான் இதை போய் சொல்லணும். அதாவது அரசாங்கமும் பார்த்துட்டு தான் இருக்குது. ஆமா, கவர்னர் இப்ப அரசே இப்ப காப்பந்தாரு சார், கவர்னருக்கு எழுதலாம். ஆமா, கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு எழுதலாம், கவர்னருக்கு எழுதலாம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு எழுதலாம், இந்த மாதிரி பண்ணா ரோமுக்கு எழுதலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட டயசிஸ் ஹெட்டுக்கு எழுதலாம் சார். டயசிஸ்க்கு ஹெட்டுக்கு எழுதி 15 நாள் டைம் கொடுப்போம் பென்ட்ரைவோட. ஆமா, எல்லாம் இங்க பாருங்க, வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து நாங்க வந்து வெளியில விட விரும்பல. புரிஞ்சுங்களா? டயசிஸ்க்கு எழுதலாம், அதுக்கப்புறம் ஆர்ச்சி பிஷப்க்கு நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம காணொலியே போதும், உங்களுக்கு 15 நாள் டைம் ஏன்னா கிடையாது. இந்த காணொலியே நீங்க வந்து நோட்டீஸா எடுத்துக்கோங்க. ஃபெயிலிங் விச் இஃப் யூ டோன்ட் டேக் அன் ஆக்ஷன், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலெக்ஷனுக்கு இருக்கிறது இன்னும் 1 வாரம் தான். இந்த 1 வாரமும் நீங்க பேசாம இருக்கணும். நீங்க வந்து பேசாம இருக்கணும்னா நீங்க ஜெபிங்க, எல்லாத்துக்காக பேசுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க பொலிட்டிக்கலா இருக்காதீங்க.
பொலிட்டிக்கலா இருக்கிறது ரிலிஜியஸ் லீடர் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ்ன்ற வார்னிங்கை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க அதை கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோனா வெளியில வர வச்சு இது எதுக்கு அசிங்கம்ங்கிறத நீங்க பண்றது உங்களுக்கு அசிங்கமா தோணலன்னா வீடியோ போடுறது எனக்கு அசிங்கமா தோணாது, எனக்கு அசிங்கமா தோணாது. புரிஞ்சுங்களா? இவங்களை அசிங்கப்படுத்தியே ஆவேன். புரிஞ்சுங்களா? சோ இதுதான் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கும். இறுதி எச்சரிக்கை, லாஸ்ட் வார்னிங். உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்கா நம்ம சொல்றோம். இதுக்கு மேல வந்து நீங்க வந்து எதாச்சும் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோவும் எல்லாத்துக்குமே வந்து இது பண்ண போடும். இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நீ யூல் பி ஆன்சரபிள். ஆமா, புரிஞ்சுங்களா? எலெக்ஷன் கமிஷனுக்கு, கவர்மெண்ட்டுக்கு, நீங்க வேலை செய்யற இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க இல்ல சார். நிறைய பேர் வந்து சம்பளம், நிறைய பேர் டீச்சர்ஸா இருக்காங்க சார், இந்த சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்னா புரிஞ்சு கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்குறீங்கல்ல, அதுக்கும் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு மினிமமா வந்து பாத்தீங்கன்னா கேனன் லா படி நீங்க பண்றது தப்பு, எஜுகேஷன் லா படி நீங்க பண்றது தப்பு. இட்ஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். புரிஞ்சுங்களா? இதுனா நாங்க இது பண்ணா இது மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னொருத்தரை குறை சொல்றீங்க பாருங்க. நான் வந்து கிரிமினல் அண்ட் சிவில் டெஃபமேஷன் கூட நம்ம போடலாம். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கேட்டீங்கன்னா உங்க மேல ஒரு 15 செக்ஷன் வரும். புரிஞ்சுங்களா? 15 செக்ஷன் வேணும்னா ஃபர்ஸ்டே ஏற்கனவே நான் வந்து ஆர்ச்சி பிஷப்க்கு 15 செக்ஷனையும் போட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு ரீகாப்பி பண்ணப்படும், பேர் மட்டும் தான் மாத்தப்படும். புரிஞ்சுங்களா? 4 பக்கத்துக்கு ஏற்கனவே ரொம்ப சிம்பிள் சார். அன்பியம் போங்க, அன்பியத்தை மட்டும் போதிங்க. ஆமா, நீங்க அவஸ்தை கொடுக்க போங்க, அவஸ்தை மட்டும் பண்ணுங்க. வீடு மந்திரிக்க போங்க, வீட்டை மட்டும் மந்திரிங்க, வீட்டை மட்டும் மந்திரிங்க. அதை விட்டு இவங்க பண்ற வேலைகள்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டா இருக்காதீங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். நீங்க வந்து கடவுளோட பிள்ளைகள், நீங்க வந்து தீய சக்தியோட ஏஜென்ட்டா ஆறது வந்து நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த செய்தி ஐ திங்க் இட்ஸ் வெரி லவுட் அண்ட் கிளியரா போய் சேர்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.